வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, முருகனையே நமக்கு துணையாக வர வைக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முருகன் கருணையே வடிவானவன். நமக்கு அவரோட துணை கிடைச்சிட்டா போதும். இந்த மனித வாழ்க்கையில் நமக்கு எந்த வகையான கஷ்டமுமே இல்லாமல் நம்மளைய தாய் போல பார்த்துக்கக்கூடிய கருணை கொண்டவன் தான் முருகன். அந்த முருகனை நமக்கு துணையாக வர வைக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இருக்குன்னா, அருணகிரிநாதரால் அருளி செய்த கந்தர் அனுபூதியில் ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரம் நமக்கு முருகனோட துணையை கொடுக்கும். அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அருணகிரிநாதரை பற்றி தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். வாழ்க்கையில் அவரை மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு கஷ்டமும் துன்பமும் பட்டு இதுக்கு மேல் வாழ்வே வேண்டாம், நமக்கு சாவு தான் ஒரே முடிவுன்னு சொல்லி திருவண்ணாமலையில் இருக்கிற அண்ணாமலையார் கோவிலில் போய் அந்த கோபுரத்தோட உச்சிக்கு போய் இங்கிருந்து உயிரை நம்ம மாற்றிக்கிறது தான் வழி, இதுக்கு மேலே நம்மளால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி அவர் அந்த கோபுரத்துலேருந்து குதிக்கிறார். இப்போ தான் விதி வேலை செய்யுது. அவர் சும்மா குதிச்சிருக்கலாம், ஆனால் குதிக்கிறப்போ முருகா அப்படின்னு சொல்லி அவர் குதிக்கிறார். இப்போது நீங்கள் கீழே விழுகிறீங்க, இல்லை யாராவது உங்களை அடிக்கிறாங்க, அப்போ நீங்கள் என்னென்னு சத்தம் போடுவீங்க? அம்மா அப்படின்னு தானே சத்தம் போடுவீங்க. ஆனால் இங்கே தான் முருகனோட அருள் அவருக்கு முன்னாடியே கிடச்சிருச்சுங்கிறது நமக்கு தெரியுது. அவர் கீழே விழுகிறப்போ முருகா அப்படின்னு சொல்லிட்டு தான் விழுந்தார். இதை கேட்டு முருகன் அமைதியாக இருப்பானா? கீழே விழுந்தவரை ஒரு குழந்தையை தாங்குவது போல தாங்கி காப்பாற்றி அவருக்கு ஞானம் கொடுத்தார். அவரோட நாட்களை பிரணவம் எழுதி அவருக்கு அருள் புரிஞ்சார். அதுக்கப்புறம்தான் அவர் திருப்புகழ் எழுதினார். அந்த திருப்புகழ் இப்போ நம்ம கையில் இருக்குன்னா அது முருகனோட அருளால் தான், அதுவும் அருணகிரிநாத பெருமானால தான் நமக்கு இந்த திருப்புகழ் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிகம் தான் கந்தர் அனுபூதி. அதில் தான் இந்த மந்திரம் இருக்குது. இப்போது இந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இந்த மந்திரத்தை நம்ம எத்தனை முறை வேணால் சொல்லலாம், இதுக்கு கணக்கே கிடையாது. இது ஒரு தமிழ் மந்திரம். அருணகிரிநாத பெருமானால் நமக்கு நம்ம தாய்மொழியில் கிடைச்ச இந்த மந்திரத்தை நீங்கள் எத்தனை முறை வேணால் சொல்லலாம். நேரம் காலம்னு எதுவுமே தடை கிடையாது. இதனோட பலன் என்ன தெரியுமா? முருகனே நமக்கு குருவாக வருவார். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? முருகனே நமக்கு குருஸ்தானத்தில் இருந்து நம்மளோட வாழ்க்கையை வழிநடத்துறதை தவிர நமக்கு வேறு என்ன வேணும்? நம்மளோட கஷ்டங்கள் வராமல், நம்மளோட கர்ம வினைகளை தீர்த்து நல்ல விஷயங்களை மட்டுமே நடக்க வைக்க குருஸ்தானத்தில் முருகனே நமக்கு அமர்ந்து நம்மளோட வாழ்க்கையை வழி நடத்தினா வேறு எந்த பிரச்சனையுமே நம்மளை அண்டாது. முருகன் மேலே பக்தியோடு இருக்கிற யார் வேணால் இதை செய்யலாம். மற்றவங்க செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. உங்களுக்கு முருகன் மேலே தீராத அன்பும் காதலும் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த பதிகத்தை பயன்படுத்துங்க. வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நாளைக்கு நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.